ஸோ பார்ட் டைம் பண்ணியிருக்கீங்களா? ஆர் யாராச்சும் பண்ணியிருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களா உங்களுக்கு? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ பார்ட் டைம் நான் இனிஷியல்ல நெறைய சர்ச் பண்ணேன். ஸோ பார்ட் டைம் இங்க எடுக்கிறது சேலஞ்ச். நான் இனிஷியல் டேஸ்ல நெறைய ட்ரை பண்ணேன். பட் எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா என் கூட படிச்ச ஒருத்தவங்க ஷி டுக் அ பார்ட் டைம் ஜாப். ஏர்போர்ட் மெக்டொனால்ட்ஸ்ல பார்ட் டைம் எடுத்தாங்க. ஸோ பார்ட் டைம் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா 20 hours per வீக்கு நம்ம லீகலா ஒர்க் பண்ணலாம் இங்க. அதுல எந்த பிரச்சனையும் வராது. பேவுமே ஆர்லி பேக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம நம்மளுடைய ஸ்கெடியூல் டைமுக்கு காலேஜ் இருக்கும், நான் இந்த டைம்ல அவைலபிளா இருப்பேன். நம்மளுடைய ஸ்கெடியூலும் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டும் அலைன் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாப் கிடைச்சிரும். ஜாப் கிடைச்ச உடனே அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. பட் பிரான்ஸ்ல லீகலா 20 hours பார்ட் டைம் நம்ம ஒர்க் பண்ணலாம். So 20 hours in a year சொல்றீங்களா or in a month? பார்ட் டைம் 20 hours per week நம்ம லீகலா பண்ணலாம் ஸ்டூடெண்டா இருக்கும்போது. ஃபுல் டைம் எம்ப்ளாயா போகும்போது 30 hours per week அண்ட் ஐடி ஃபீல்ட்ல போகும்போது 39 hours per weekன்றது தான் இங்க இருக்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ். லைக் per வீக்குக்கு இவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ பார்ட் டைம்னா எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸை சூஸ் பண்ணணும்? லைக் சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரியா? இல்லை இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்க வரைக்கும் எல்லாரும் பார்ட் டைம்னா மெக்டொனால்ட்ஸ்ல பண்ணுவோம், ஸ்டார்பக்ஸ்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிரான்ஸ்ல பார்ட் டைம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க மாம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அது ஒரு பேபி கேர்டேக்கர் மாதிரி இருக்கும். அண்ட் அது ஒரு பார்ட் டைம் இருக்கு. பெட் வாக்கிங் அது ஒரு பார்ட் டைம் இருக்கு. ஷாப் கீப்பர்ஸ் அது ஒரு பார்ட் டைம் இருக்கு. இங்கே பார்ட் டைமுக்கு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் பார்ட் டைம் கிடைக்கிறது அகெயின் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று நம்மளுடைய காலேஜ் டைமிங் ஆஸ் வெல் அஸ் லாங்குவேஜ் இருக்கும். இப்போ ஒரு பேபி கேர்டேக்கருக்கெல்லாம் லாங்குவேஜ் அவ்வளோ வேணுமான்னு கேட்டால் அவ்வளோ இருக்காது. ஏன்னா ஒரு சில டைம் இங்கிலீஷ் ஃபேமிலி அப்படியே வருவாங்க. ஆனால் இந்த மோனோப்ரி, ஃப்ராம்ப்ரி இதுலலாம் பில்லிங்கில் போகும்போது மேண்ட்ரேட்டரியாக ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு மெக்டொனால்ட்ஸ், ஃபைவ் காய்ஸ், குயிக் இதெல்லாம் போகும்போது சர்வீஸில் இருக்கவங்களுக்கு மேண்ட்ரேட்டரியாக ஃப்ரெண்ட்ஸ் வேணும். குவிசனில் இருக்கவங்களுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஏன் குவிசனில் இருக்கவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, கூட இருக்க கலீக் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்ல தான் பேசுவாங்க. ஃபுட்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் கிளையண்ட் சொன்னாலும் உள்ள இருக்க குவிசன்ல இருக்கவங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் அப்படின்றனால ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கா தெரிஞ்சா கூட போதும், உள்ள எடுத்துருவாங்க. மோர் தென் இங்க ரெஃபரல்ஸ் கொஞ்சம் பயங்கரமா ஒர்க் ஆகும். சூப்பர் கீர்த்தனா, தேங்க்யூ ஃபார் யோர் டைம். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி.